நீங்க ஒரு தனி மனிதனாக உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்றதா நீங்க நினைக்கும் பொழுதுதான் உங்களால அடுத்த ஒரு பணி எடுத்து செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா என்னதான் நான் உங்களை கேட்டாலும் நீங்க எவ்வளவுதான் செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் ஒரு காரை ஓட்டும் போது ரிவர்ஸ் கியரையும் போட்டு ஹேண்ட் பிரேக்கையும் போட்டு ஆக்சிலேட்டர் அமைக்கினா கார் கண்டிப்பாக முன்னாடி போகாது. அதை போன்ற ஒரு நிலைமையில நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்படின்னா நான் வெற்றி பெறுவதற்கு சரியான தருணம் அதுக்கு நான் என்ன செய்யணும்? வெற்றி பெறுவதற்கு சரியான தருணம் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. 10 வயசு, 15 வயசு, 20 வயசு, 50, 60, 70, 80. இந்த பேண்டமிக் டைம்ல பாத்தீங்கன்னா 2-3 கதைகள் நீங்கெல்லாம் அப்ப நெட்ல சுத்தி பார்த்துருப்பீங்க. ஒன்று ஒரு 84 வயசு அம்மா அந்த டைம்ல தான் அவங்க என்ன பண்றாங்க, பேண்டமிக்ல என்ன பண்றதுன்னு தெரியல, குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இறந்துடுறாங்க. அப்போ அவங்க புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. 84 வயசு. அந்த புத்தகம் எழுத ஆரம்பிக்கும் மெதுவாக அவங்களுக்குள்ள ஒரு நிறைய கருத்துக்கள் உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு எழுதுறாங்க. ஒரு பெரிய அவங்க ஒரு பெஸ்ட் செல்லரா மாறுறாங்க. இதே மாதிரி இந்தியாவில கூட பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஒரு 80 வயசுக்கு அப்புறமாக ஒரு லேடி யோகாசனா பயிற்சிகளில் இறங்கி 84-85 வயசுல இந்தியாவில் இந்த சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் ஆல் இண்டியா சாம்பியன்ஷிப் வின் பண்றாங்க.